சமாரியர் இஸ்ரவேல் தேசத்தை ஆண்ட முதல் 3 அரசர்களான சவுல், தாவீது மற்றும் சாலமோனுக்கு பின் அத்தேசம் இரண்டாய் பிளவுபட்டது. சாலமோனுக்கு பின் எரபயாம் தலைமையில் இஸ்ரவேல் தேசம் தனியாகவும், சாலமோனின் மகன் ரெகபயாம் தலைமையில் யூதேயா தனித்தும் அரசாளப்பட்டது. யூதேயாவில் உள்ள எருசலேமில் தேவாலயம் இருந்ததால் சமாரியருக்கு என்று தனியே ஒரு கோவில் கெரிசிம் மலையில் கட்டப்பட்டது. கிமு 722 அசீரியர் சமாரியாவை கைப்பற்றி அங்கிருந்த இஸ்ரவேலரை கொடூரமாய் நாடு கடத்திவிட்டு மற்ற தேச மக்களை அங்கு குடியமர்த்தினர். இதனால் சமாரிய தேசம் ஒருவித கலப்பின மக்களால் நிறைந்தது. சமாரியரும் தம் பங்கிற்கு கெரிசிம் பகுதியில் தான் ஏதேன் தோட்டம் இருந்தது. நோவாவின் கப்பல் தரை தட்டியதும் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்டதும் இந்த கெரிசிம் மலையில்தான் என்று சரித்திரத்தை தங்கள் பக்கம் சாதகமாக்கி எழுதி கொண்டனர். கெரிசிம் மலையில் கட்டப்பட்டிருந்த சமாரியரின் கோவிலை யூதர்கள் கிமு 107 இடித்து தரமட்டமாக்கிவிட்டனர். இச்செயல் பகை உணர்வை இன்னும் அதிகப்படுத்தியது. யூதர் சமாரியரை தீண்டத்தகாத மக்களாகவும் கரைப்பட்ட சந்ததி எனவும் வெறுத்தனர். இரு தரப்பினரிடையே எந்த ஒரு தொடர்பும் பேச்சுவார்த்தையும் கிடையாது. ஒரு இனத்தவர் வாழும் பகுதிக்கு மற்றவர் போவது கிடையாது. அப்படி ஒரு பகை உணர்வு அன்று இருந்தது. இன்றைக்கு சமாரியர் இஸ்ரேல் மக்களுடன் இணைந்து அவர்களின் இராணுவத்திலும் பங்கேற்கின்றனர். 2024 வருட மக்கள் கணக்கெடுப்பின்படி இப்பகுதியில் சுமார் 900 சமாரியரை எஞ்சியிருப்பதாக கூறப்படுகிறது. சமாரிய பெண் யூதர்கள் இயேசுவிடம் பல வீண் தர்க்கங்களை பண்ணிக் கொண்டிருந்ததால் அவர் தம் சீடர்களுடன் யூதேயாவை விட்டு கலிலேயா பகுதிக்குச் சென்று கொண்டிருக்கிறார். யூதர்கள் வடக்கே உள்ள கலிலேயாவிற்கு செல்ல வேண்டும் என்றால் யோர்தான் நதிக்கு கிழக்கு கரையோரமாக சுற்றுப்பாதையாக இருந்தாலும் அதிக நேரம் எடுத்தாலும் வழிவிலகிச் செல்வர். ஆனால் இயேசுவோ சமாரியர் தேசத்தின் ஊடாகச் செல்கிறார். இந்த பிரதான சாலை சீகார் என்னும் ஊர் வழியே செல்கிறது. சீகேமில் யாக்கோபு பதான் ஆராமிலிருந்து வருகையில் சீகேமின் மனிதரிடத்திலிருந்து ஒரு நிலத்தை வாங்கி கூடாரம் போட்டு அங்கே ஒரு பலிபீடம் கட்டி அதற்கு ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்று பேரிட்டார். சுண்ணாம்பு பாறைகள் மிகுந்த நிலமான இப்பகுதியில் மழைநீர் பாறைக்குள் ஊடுருவி வெகு ஆழம் செல்வதால் இப்பகுதியில் கிணறுகள் மிக ஆழமுள்ளதாய் காணப்படும். யாக்கோபு தனது மகன் யோசேப்பிற்கு கொடுத்த கிணறு சாலையின் வலதுபுறத்தில் இருக்கிறது. இக்கிணற்றில் இருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் யோசேப்பின் கல்லறை இருக்கிறது. யோசேப்பு எகிப்தில் மரித்தார். இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்டபோது எகிப்தில் மம்மி போல் பதப்படுத்தப்பட்ட அவரின் உடலை எடுத்து வந்து யோசேப்பின் குமாரனான மனாசேயின் பங்கில் அடக்கம் செய்தனர். ஏறத்தாழ கலிலேயாவிற்கு பாதி தொலைவில் இருந்த சீகார் ஊருக்கு வந்த நமது ஆண்டவர் களைப்புள்ளவராய் யாக்கோபின் கிணற்றின் அருகில் அமர்கிறார். அவரின் சீடர் ஊருக்குள் உணவு வாங்க சென்றனர். ஏறத்தாழ மதியம் 12 மணியளவில் ஒரு பெண் அக்கிணற்றில் தண்ணீர் மொள்ள வருகிறாள். 5 ஆண்களை திருமணம் செய்த பின்னும் தனது தவறான வாழ்வினால் தள்ளிவிடப்பட்டு 6வதாய் ஒருவனோடு அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். இத்தகைய பாவ வாழ்வினால் ஊராரின் ஏளனத்திற்கும் வெறுப்பிற்கும் ஆளானவள். எனவே வெயிலின் உச்சத்தில் யாரும் வராத நேரத்தில் தண்ணீர் எடுக்க வந்தாள். அப்பெண்ணிடம் தாகத்துக்குத் தா என நம் ஆண்டவர் கேட்டார். சமாரிய பெண் நம் ஆண்டவரை ஏற இறங்கப் பார்க்கிறாள். ஒரு ஆண் தனித்து வந்த பெண்ணிடம் பேசுவது, அதுவும் ஒரு சமாரிய பெண்ணிடம் ஒரு யூதர் பேசுவது அவளுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. தோற்றத்தில் ஒரு யூத போதகர் போல் உள்ளவர் தனது தனிப்பட்ட வாழ்வைக் குறித்து தெளிவாய் சொல்வதால் ஒருவேளை அவர் ஒரு தீர்க்கதரிசியாயிருக்கலாம் எனவும் யூகிக்கிறாள். ஜீவத் தண்ணீரைக் குறித்தும் எங்கும் ஆண்டவரைத் தொழுங்காலம் குறித்தும் பேசிவிட்டு, உன்னிடம் பேசுபவரே அந்த மேச்சியா என்றும் இயேசு அவளிடம் கூறுகிறார். உடனே குடத்தை அங்கேயே கிணற்றடியில் வைத்துவிட்டு ஊருக்குள் ஓடி மேசியாவைக் கண்ட நற்செய்தியை ஊராருக்குச் சொல்கிறாள். இந்த சமாரியப் பெண்ணின் பார்வையில் ஏற்பட்ட ஆவிக்குரிய தெளிவு நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது. நம் ஆண்டவரை ஓர் மனிதர், ஓர் யூதர், ஓர் போதகர், ஓர் தீர்க்கர் என்று படிப்படியாக அவரை அறியும் அறிவில் வளர்ந்து
இறுதியில் தான் எதிர்நோக்கும் மேசியாவாக, ஆண்டவராகக் காண்கிறாள். இயேசுவும் அவரின் சீஷரும் அந்த ஊரில் 2 நாட்கள் தங்கி நற்செய்தியை அறிவித்தனர். நம்ம ஏசப்பா உட்கார்ந்து இருந்த ஒரு எக்ஸாக்ட் பிளேஸ்னா இந்த கிணத்து மேடு தானே நிச்சயமாய் சொல்ல முடியும். இந்த 100 சதுர மீட்டர் பரப்பில் அவர் நிச்சயமாய் உட்கார்ந்து இருந்தார்னு நாம உணரலாம். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் கானா ஊரில் 2 நாட்கள் சீகாரில் தங்கிய பின் நம் ஆண்டவர் கலிலேயாவில் உள்ள தாம் வளர்ந்த நாசரேத்திற்கு வந்தார். எருசலேமில் பண்டிகைக்கு வந்திருந்த சிலர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். மற்றவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன்பின் நம் ஆண்டவர் கானா ஊருக்குள் நுழைகிறார். கானா ஊர் கல்யாண வீட்டில் நடந்த அற்புதத்தின் மூலம் இயேசுவை அவ்வூரினர் நன்கு அறிந்திருந்தனர். அவரை ஏற்றுக்கொண்டனர். திபேரியாவில் இருந்து கலிலேயா பகுதியை அரசாண்ட ஏரோது அந்திப்பாவின் அரண்மனை ஊழியர், ஒரு அரசு அதிகாரி, தனது மகனை குணமாக்க வேண்டுகிறார். அவரது மகன் இருப்பதோ கப்பர்நகூமில். கானா ஊரில் இருந்து ஏறத்தாழ 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கப்பர்நகூம். மதியம் 1 மணியளவில் தன்னுடன் இயேசுவும் வந்து குணமாக்க வேண்டினார். நம் ஆண்டவருக்கு தூரம் ஒரு தடையல்ல. நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்ல, அந்த அதிகாரி இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி தன் ஊருக்குத் திரும்பினார். ஒரு நாள் பயணம் செய்து ஊருக்குள் நுழையும் முன் அவரது ஊழியக்காரர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவரது மகன் நேற்று 1 மணியளவில் நலமானதை அறிவிக்கின்றனர். அவரின் மகன் இயேசு கூறிய அதே தருணம் குணமானான்.